போட்டுக்குவோம். சரியா? அது கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இதில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து துவையலுக்காக தான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போடுறோம். தாளித்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டோம்னா இது வேலை முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ இதுக்கு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு வந்து கறிவடம், கடுகு உளுத்தம் பருப்பு வேண்டாம், இதுக்கு வந்து கறிவடம். ஐயோ பாப்பாவுக்கு பிடிச்சே